பிரஜெசபெல் நிலை பெற்று வாழுகின்ற இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. ஆண்டவர் இரண்டு கட்டளைகளின் மூலமாக இருவகையான அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். இறை அன்போடு வாழவும் பிறர் அன்போடு வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றார். எங்களோடு வாழ்பவர்களையும் நாங்கள் அன்பு செய்து ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும், எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் நியதியாகவும் இருக்கின்றது. இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சற்று உணர்ந்து செயற்பட நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். எங்கெல்லாம் இறை அன்பு நிறைவாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிறர் அன்பு ஆழமாக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் பிறர் அன்பு மேன்மையானதாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இறை அன்பு ஆழமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வர வேண்டும். அன்பு, இறை அன்பு எங்களை இறைவனோடு இணைக்கின்ற அன்பாக இருக்கின்றது. பிறர் அன்பு என்பது எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் செல்வதாக பிறர் அன்பு எங்களுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்போம். நாங்கள் இறை அன்போடும் பிறர் அன்போடும் வாழ்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பின் நெறியிலே வளர்க்கப்பட, அன்பின் நெறியிலே வழிநடத்தப்பட, அன்பிலே நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கண்டுகொள்ள நாங்கள் முனைப்போடு செயற்பட வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு வாழ்பவர்களை குடும்பங்களாக வாழுகின்றோம். எங்கெங்கெல்லாம் நாங்கள் வாழ்கின்றோமோ, எங்கெங்கெல்லாம் மனிதர்களை சந்திக்கின்றோமோ, எங்கெங்கெல்லாம் உறவுகளை பலப்படுத்துகின்றோமோ அங்கெல்லாம் இறை அன்பையும் பிறர் அன்பையும் நிலைநாட்டி நாங்கள் ஒவ்வொருவரும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொண்டு, ஒருவரை ஒருவர் அரவணைத்து, ஒருவர் ஒருவருக்கு உதவி ஒத்தாசையாக இருந்து, ஒருவர் ஒருவருடைய துன்பங்களில் பங்கேற்று, ஒருவர் ஒருவருக்கு அமைதியை கொடுத்து, ஒருவர் ஒருவரை சந்தோஷப்படுத்தி, எல்லோரும் ஒற்றுமையான பாதையிலே பயணிக்க இறை அன்போடும் பிறர் அன்போடும் ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் பயணமாகுவோம். அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.